ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிரான்ஸ்பரண்ட்டான இந்த யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து பண்ண போகிறேன், ஒரு டாய் ஆர்கனைசர் மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து அதை நான் வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து 2 இயர்ஸ் அந்த டாயோட 2 இயர்ஸ் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதை வந்து சுற்றிலும் நம்ம வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஈவனாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சிசர்ஸில் கட் பண்ணிங்கன்னா, நீங்கள் நைஃபை நல்லா ஹீட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட் ஆயிரும். நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணேன். இதில் வந்து பேப்பர்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து கம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஃபெவிகால் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பைண்டிங் கம் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து நார்மலாக நம்ம நோட்டில் எழுதுவோம்ல அந்த பேப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து டியர் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக வந்து ஈவனாக வந்து கிழிச்சிக்கோங்க. அதனால் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க கம்மை யூஸ் பண்ணி இந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் இல்லை டிரான்ஸ்பரண்ட் பாட்டிலில் வந்து பெயிண்ட் பண்ணும்போது அது சீக்கிரமாக வந்து அந்த உறிஞ்சு வந்துடும். நீங்கள் ஜெஸ்ஸோ பெயிண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் வந்து இந்த ஸ்மூத் டெக்ஸ்சர் வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். நீங்கள் இந்த பேப்பர் ஒட்டி வந்து பெயிண்ட் பண்ணனால அதோட கலர் வந்து ரொம்ப நாள் வந்து ரிட்டைன் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சூப்பராக வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா ட்ரை பண்ண விடுங்க. நான் ஒரு ½ டே வந்து இதை நான் வந்து ட்ரை பண்ண விட்டேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா எல்லா இடத்துலையும் வந்து அது வந்து பற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் சைடு வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து 2 சைடுமே வந்து ரெட் தான் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வெளியே வந்து ரெட் கலர் வந்து அக்லரிக் பெயிண்டில் வந்து நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். வெளியே வந்து நான் பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து நல்லா பிரைட்டான கலர் எடுத்துக்காங்க. ஸோ தட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் எல்லோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் ரெட் வந்து நல்லா பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் எமோஜி அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து எல்லோ யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நம்ம கையில் எல்லாமே வந்து பட்டும் நம்மளால் உள்ளே வந்து ஒழுங்காக பெயிண்ட் பண்ண முடியாது. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஐஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து கூகுளி ஐஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருக்கும், வெளியே நல்லா தெரியாது. அதனால நான் வந்து பேப்பரில் வந்து தனியாக வந்து பெரிய ஐஸ் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் எமோஜிக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் ஹார்ட் மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் ஐஸ் வந்து வச்சுக்கலாம். நான் நார்மலாக இந்த மாதிரி இருக்கிற ஐஸ் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டாய் வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி கீழே வந்து ஸ்மைல் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.